மேகாலயா, நாகாலாந்து மாநிலங்களில் சனிக்கிழமை சட்டசபை பொதுத் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவில் மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, நாகாலாந்தில் சனிக்கிழமையன்று சட்டசபை பொதுத் தேர்தல் பலத்த பாதுகாப்புடன் நடந்தது. 60 தொகுதிகளை கொண்ட மேகாலயாவில் 345 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 15,03,907 வாக்காளர்கள் ஓட்டளிக்க தகுதியானவர்கள். முதலில் மந்தமாக துவங்கிய ஓட்டுப்பதிவு நேரம் செல்ல செல்ல விறுவிறுப்புடன் நடந்தது. ஆளும் கட்சியான காங்கிரஸ் 60 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. ஐக்கிய ஜனநாயக கட்சி 50 இடங்களிலும், ஜனாதிபதி தேர்தலில் தோற்றுப்போன PA சங்மா தலைமையிலான தேசியவாத மக்கள் கட்சி 32 தொகுதிகளிலும், சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 21 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. தற்போதைய முதல்வர் முகுல் சங்மா, முன்னாள் முதல்வர்கள் சல்செங் சி மராக், TT லபங், டோங்குபர் ராய் ஆகியோர் மேகாலய தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள். 11,93,384 வாக்காளர்களை கொண்ட நாகாலாந்து மாநிலத்திலும் 60 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. மொத்தம் 185 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தென்சங் சதர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுபாசங் வெள்ளியன்று திடீரென இறந்ததால் கடைசி நேரத்தில் அத்தொகுதியில் மட்டும் தேர்தல் நிறுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள 59 தொகுதிகளில் சனிக்கிழமையன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. ஆளும் கட்சியான நாகாலாந்து மக்கள் முன்னணி 60 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 57 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி 15 தொகுதிகளிலும், பாரதிய ஜனதா 11 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 3 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. முதல்வர் நெய்பியூ ரியோ, சபாநாயகர் கியானிலி பெசியி, எதிர்க்கட்சித் தலைவர் தொகேஹோ எப்தோமி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக கருதப்படுகின்றனர்.